பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்ம வாசித்து கேட்ட பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 முதல் 56 வரை உள்ள பகுதிகளை அடைகின்றது. அதனை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டிருக்கின்றபடினாலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்து செய்தி கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரத்தியாயிருக்க கடவுள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் ஹிஸ் பீப்பிள். தம் மக்கள் மீது அக்கறை கொண்டவர் ஆண்டவர் இயேசு. இந்த பிரசங்க பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது கடவுள் உண்மையிலேயே நம்மோடு கூட இருக்கிறாரா என்ற ஒரு காரியம் அநேக நேரங்களில் நமக்கு சந்தேகம் ஏற்படும். ஆனால் மார்க் சுவிசேஷகன் கடவுள் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்று மிக ஆணித்தரமாக சொல்லுகின்ற பகுதிதான் இது. கிறிஸ்துவுக்கு பின் 50ஆம் வருடத்தில் ரோம் ஆளுகைக்கு உட்பட்ட மக்களுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை குறைந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவர் உயிர்த்தெழுந்ததை மூடி மறைக்க பல சதிகள் நடந்தது. அரசியல் சூழ்ச்சிகள் ரோம பேரரசின் மூலமாக நடைபெற்றது. அதை தூண்டுவித்தவர்கள் யார் என்றால் பிரதான ஆசாரியர், வேதபாரகர்கள், அன்றைக்கு ஆண்டவரோடு கிடந்த சொந்த ஜனமே. இயேசு கிறிஸ்துவை அறிவித்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி உபத்திரவத்தின் நாட்கள், எல்லாரும் ஓடி ஒளித்துக் கொள்ளுகின்ற நேரம். அதே நேரத்தில் போனவர் மறுபடியும் திரும்பி வருவார் என்று ஒரு கூட்டம் சொல்லி எல்லாரையும் ஒரு பக்கம் தூண்டி விட்டு அவர்கள் பொருட்களை எல்லாம் விற்று, நிலங்களை எல்லாம் விற்று, வீடு வாசல்கள் எல்லாம் விற்று போய் வீதிகளிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வருவார் என்று சொல்லி. இன்னொரு பக்கம் அவர் உயிர் தழவே இல்லை என்று சொல்லி ஒரு புரளி கிளப்பப்பட்டிருந்தது. சதி, அரசாங்கத்தின் சதி. அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பிரதான ஆசிரியர், வேதபாரகர்கள், அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள். இன்னொரு பக்கம் நாங்கள் தான் பரிசுத்த ஆவியினுடைய ஏஜென்ட்டுகள் என்று சொல்லி ஒரு பக்கம் குழப்பிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் பெரிய பெரிய அதாவது பிலாசபர்ஸ், அவர்கள் அதாவது வேறு விதமாக மக்களை கலக்கிக் கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பழைய யூத மார்க்கத்தால் அவர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் தவறு, யூத மார்க்கம்தான் இயேசுவும் தெரிந்து கொண்ட ஒரு காரியம், ஆனால் இயேசுவின் மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் என்று ஒன்று நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி கடுமையாக அவர்கள் எச்சரித்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசுவை அறிவித்தால் கடுமையான தண்டனை என்று சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் மார்க்கு சுவிசேஷகன் கடவுள் நம்மை விட்டு போகவில்லை, அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை இந்த பகுதி உணர்ந்தது. கடந்த வாரத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஆமா, 5 அப்பம் 2 பேரை கொண்டு 5000 பேரை அவர் போஷித்தார். அவர் போதிக்கிறவர் வாசமல்ல, போஷிக்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். Our Lord is not only interested in sharing the word of God, but he is also equally interested in caring the requirement of the people. அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களோடு பயணிக்கின்ற ஆண்டவர். இந்த வாரத்தில் பார்க்கின்ற போது இந்த
மார்க்கு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 45 56 வரைக்கும் போய் பார்க்கின்ற போது ஒரு கடவுள் ஆண்டவர் செய்கின்ற ஒரு விஷயம் என்னென்றால், கலக்கத்திலே இருக்கின்ற, வேதனையிலே இருக்கின்ற, பயத்திலே இருக்கின்ற, வருத்தம், துன்பம் என்னும் சுறாவளி காற்றினாலே கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற, அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சீஷர்களை நடுக்கடலிலே அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவர்களை மீட்டெடுக்க கடலின் மேல் நடக்கிறார். அவர் அங்கே அவர்களை மறுபடியும் கரையை சேர்க்க கடலின் மேல் நடக்கின்ற கடவுளாக அவர் நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 45ஆம் வசனத்துல பார்க்கிற போது அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் கடலில் ஏறி அக்கறைக்கு பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி, அக்கறை என்று பார்க்கின்ற போது பெத்சாய்தா என்ற பட்டணத்திற்கு போங்கள் என்று சொல்லி சொல்கிறார். பெத்சாய்தா பட்டணம், இட் இஸ் a town in Galilee. அந்த இடத்திற்கு போகும்படியாக அவர் சொல்கிறார். பெத்சாய்தா என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கின்ற போது தெரியுமா? ஹவுஸ் ஆஃப் ஃபிஷ், மீன்களின் வீடு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால எல்லார் வீட்லயும் விசேஷமா இருக்கு இல்லையா? கறியும் உண்டு, மீனும் உண்டு, ஏதாவது ஒன்று உண்டு, நான்வெஜ் என்று ஒன்று உண்டு. உடனே மார்க்கெட்டை பத்தி யோசிக்காதீங்க, மீன் காலியாக போகுது அப்படின்னு கவனத்தை இங்கு செலுத்துங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பெத்சாய்தா என்றால் ஹவுஸ் ஆஃப் ஃபிஷ் என்ற அர்த்தம், மீன்களின் வீடு. அங்கே சீஷர்களை போங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அக்கறைக்கு போங்கள், பெத்சாய்தாவுக்கு போங்கள் என்று சொல்லி. எதற்காக? மீன்களை பிடிக்க அல்ல, மனுஷர்களை பிடிக்க அவர் அங்கே அனுப்புகிறார். I will make you fishers of men. இல்லையா? I will make you fishers of men. மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி அந்த மீனவ தொழிலை நம்பி வந்திருந்த மக்களை அவர் சீஷர்களாக மாற்றி அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர் அங்கே அனுப்புகிறது அறிக்கை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் அனுப்புகிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு தான் அவர் அனுப்புவார், இல்லை என்றால் அவர் அனுப்ப மாட்டார். இப்பொழுது அனுப்பியிருக்கிற அவர்கள் கடலிலே போகிறார்கள். 46ஆம் வசனத்தில் அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் தனித்திருந்தார், ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜப வீரர் என்று பார்க்கிற போது ஜபம் இல்லாமல் நமக்கு வாழ்வே கிடையாது. நம்முடைய சீர்திருத்த ஜபலா ஆகிய மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் தினமும் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணாங்க தெரியல? அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணுவாங்க தெரியுங்களா? எனி கெஸ்டர்? 3 hours என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். 4 மணி நேரம் அவர் ஜபம் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும். 4 மணி நேரம் நான் ஜபம் செய்யவில்லை என்றால் என்னுடைய ஷெட்யூலை பிசாசு எடுத்துக் கொள்வான், நான் அவருக்கு அடிமைப்பட்டாக வேண்டும், அப்படி என்னால் வாழவே முடியாது என்று சொல்லி ஜபத்திலே தன்னை கடவுளுடைய பாதத்திலே ஊற்றினார். ஆகவே தான் அவருக்கு முன்பாக எத்தனையோ பேர், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். அவர்களை அன்றைக்கு இருந்த ரோம பேரரசு மிக கடுமையாக தண்டித்து அவர்கள் மரித்து போனார்கள். அநேகர் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். எண்ணெய் சட்டியிலே அவர்கள் உயிரோடு விடப்பட்டார்கள், தலை வெட்டப்பட்டார்கள், மிருகங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு அடக்குமுறை இருந்தும் கூட ஜபத்தின் மூலமாக இந்த காரியத்தை லுத்தர் செய்தார். இன்றைக்கு லுத்தருடைய அந்த பாரம்பரியத்தில் வருகின்ற நாங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? தனிப்பட்ட ஜபம் நமக்கு உண்டா? குடும்ப ஜபம் நமக்கு உண்டா? குடும்ப ஜபம் என்பது மிக மிக முக்கியமானது. அங்கே எல்லாரும் குடும்பமாக அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி ஒரு 2 பாடல்கள், ஒரு வசனத்தை படித்து அதன் பிறகு ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நாம் பிழைத்திருப்பதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜபம் இல்லாமல் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஏனென்றால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப வீரர். So a great prayer warrior. So ஆகினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஜெபத்தை நம்முடைய வீடுகளிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்கிறோமா? Do we practice prayer in our personal life as well as our family life? யோசித்து பார்க்கலாம். இல்லை என்றால் தயவு செய்து குடும்ப ஜெபம் இல்லை என்றால் தயவு செய்து இன்றையிலிருந்து ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 47ஆம் வசனத்துல பார்க்கிற போது அவர்கள் கடலுக்கு போய்விட்டார்கள். படகு இப்பொழுது நடுக்கடலில் இருக்கிறது. இயேசுவோ கரையிலே அவர் தனிமையா இருக்கிறார் என்று சொல்லி 42ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அங்கே ஒரு பெரிய வேதனை ஏற்படுகிறது. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிரானபடியினாலே அவர்கள் கண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுவதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவரோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நடுக்கடலில் இருக்கும்போது திடீரென்று எதிர்காற்று வீச ஆரம்பிக்கிறது. அது ஒரு ஃபேவரபிளா இல்லை, அது அவர்களுக்கு சாதகமாக இல்லை, அது பாதகமாக இருக்கிறது. எதிர்காற்று என்றால் இப்படி நம்ம போகும்போது வண்டியில போறோம் இல்லைங்களா, இந்த டைரக்ஷன்ல ஜோரா காத்தடிச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பரவாயில்ல, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிச்சா எப்படி இருக்கும்? நம்ம அப்ப பேக்ல விட வேண்டியதுதான், இல்ல அடிச்சு போடும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நடுக்கடலில் இருக்கிறது. எதிர்காற்று வீசுகிறது. அவர்கள் கண்டு வலிக்கிறார்கள், அந்த துடுப்பை போடுகிறார்கள், மூவ் ஆக மாட்டேது, அங்கே இருக்கிறது. எவ்வளவு நேரம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் கண்டு வலிப்பதின் கஷ்டத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை அனுமதிக்கிறார். என்ன பண்றது? கொஞ்சம் கஷ்டப்பட்டு பரவாயில்ல, ஆனா அவர் அவர் கஷ்டப்படட்டும் என்று இல்லை, அவர் கரையில இருக்கிறபடினாலே அவரிடத்துல எப்படி ரீச் ஆகுது என்பதை அவர் யோசித்து என்றால் அவர் உண்மையான மனுஷனும் கூட. ஆகவே அவர் கஷ்டப்பட்டு அந்த வேதனை அனுபவிக்கின்ற போது கஷ்டத்தின் மத்தியில தான் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நான் துன்பப்பட்டது நல்லது, அதனாலே அநேக பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இளவயதிலே நுகங்களை சுமப்பது நல்லது. சின்ன வயசுலயே இவ்வளவு பிரச்சனையா? எதிர்காற்று வீசுகிறது, அதற்கு எதிராக போய்தான் ஆக வேண்டும். வாழ்க்கை என்னும் படகிலே பல பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும், இல்லையென்றால் வெற்றி பெற முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சின்ன வயசுல பிரச்சனையா? பெரிய வயசானாலும் பிரச்சனை, எப்பவும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை உண்டு. We have to convert all the problems into opportunities. நாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே தான் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க போராடிதான் ஆக வேண்டும். அவர்கள் போராட்டத்தை கடவுள் அனுமதித்தார். அப்படி இந்திய நாட்டில் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நமக்கு ஈஸியாக கிடைக்கவில்லை. சுதந்திர இந்தியா எப்படி கிடைத்தது என்றால், ஆங்கிலேயர் நமக்கு விரோதமாக நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவளை விரட்ட வேண்டும், காலனி ஆதிக்கத்தை விரட்ட வேண்டும் என்று சொல்லி அநேகர் முன்வந்தார்கள். அநேகர் அவருடைய உயிர் போனது. மகாத்மா காந்தி தலைமையிலே அவரை கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் பாரிஸ்டராக பணி செய்து கொண்டிருந்த போது வக்கீலாக அவரை அழைத்தார். இது சரியான தருணம், வந்து தலைமை தாங்குங்கள் என்று சொல்லி. அதன் பிறகு அவர் பின்பாக பெரும் படையாக மக்கள் திரண்டனர். So he took one nation theory in his hand and he succeeded in his mission. அதிலே வெற்றி பெற்றார். அநேக மக்கள் உயிரை இழந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரே ஒரு இன்சிடென்ட் பஞ்சாப்ல நடந்த ஜாலியன் வாலாபாக் தெரியல, எவ்வளவு பேர் மறித்து போனார்கள். ஜெனரல் டயர் மறக்க முடியாது. ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் சுடப்பட்டு மறித்து போனார்கள்.
இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததுதான் சுதந்திரம். நாம் நமக்கு கொடுத்திருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்றால் பறித்துக் கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். ஆகவே பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்கிறார்கள், நம்முடைய உரிமையை போராடி போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் போராட்டம். அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும். போராடுகின்ற பொழுதுதான், நீ போராடி ஜெபிக்கின்ற பொழுதுதான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கும், உன்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், நீ வாழ்கின்ற சமுதாயம் நன்றாக இருக்கும். சமுதாயத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும், நமக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். நானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ரித்திகா ஜிண்டால் என்ற ஒரு பெண் 22 வயதுல ஐஏஎஸ் ஆனார். பஞ்சாபை சேர்ந்த அந்த பெண்மணி, அவர் முறைப்படி அந்த ட்ரைனிங் எல்லாம் போல, ஐஏஎஸ் ட்ரைனிங் அந்த கோச்சிங் எல்லாம் போல நிறைய ஃபீஸ் பே பண்ணோம். ஆனால் அந்த பெண் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் ஆரம்பத்திலிருந்தே படிக்கின்ற போது அந்த ஏழை குடும்பத்தில் இருந்தால் கூட நன்றாக படித்து போராடி படித்து எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி போராடி அவள் அதிலே வெற்றியும் பெற்றாள். பள்ளி படிப்புல கல்லூரி படிப்புல வெற்றி பெற்ற பிறகு அவள் முதலாக எந்த விதமான கோச்சிங்க்கு போகாமல் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போயிடுச்சு. ஆனா செகண்ட் அட்டெம்ப்ட் 2019ல 2019ல 88வது ரேங்க் வந்த அகில இந்திய அளவுல. ஆனா கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுல என்ன விஷயம் சொல்லணும்னா, அந்த அருமை சகோதரி அவள் படித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு வந்து லங் கேன்சர் வந்துச்சு. அவருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், போனோம் வரணும், இதே விஷயம். ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் அவங்க அம்மா செத்துறாங்க. சோ ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலை. அப்பா வந்து உதவி செய்ய வேண்டியது. இன்றைக்கு உடல்நலம் அதாவது குன்றி போய் மிகுந்த வேதனையோடு கஷ்டப்படுகிறார். அந்த லங் கேன்சர் மூச்சு விட முடியாது. இந்த ஈசோபேகஸ் ரீஜன் கம்ப்ளீட்டா போயிடுது, சாப்பிட முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலை அவளுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. எப்படியாவது இந்த சூழ்நிலையில நான் வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த உபத்திரவங்களின் மத்தியிலேயே, பிரச்சனைகளின் மத்தியிலேயே தன்னுடைய தாயும் தந்தையும் கஷ்டப்படுகிற சூழ்நிலையிலேயே அவளை ஆட்சி தேர்ச்சிக் கொண்டு தானும் படித்து ஐஏஎஸ் ஆனார். இன்றைக்கு இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, முடியாதது எதுவும் இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள். கடவுள் நம்மோடு கூட இருக்கின்ற போது எதுவும் முடியாது, முடியவே முடியாது என்று சொல்ல முடியாது. சீஷர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் கரையிலே இருக்கிறார், அவர் வந்து நம்மை மீட்டெடுப்பார் என்று. ஆனால் அந்த கஷ்டத்தை அவர் அனுபவிக்கும்படியாக சில நேரத்தை அவர் ஒதுக்குகிறார். 4ஆம் ஜாமத்திலே அவர் அவர்களை தேடி வருகிறார். 4ஆம் ஜாமம் சொல்லும்போது எந்த டைம் அது? நம்ம 3லிருந்து 6 கரெக்டா சொன்னீங்க. எஸ், விடியற் காலம் 3லிருந்து 6, அது 4ஆம் ஜாமம். சோ கடலின் மேல் நடந்து அவரிடத்துல வந்து வருகிறார். அவளை கடந்து போறவர் போல போறார். ஐயோ, கை கட்டுது வாய் கட்டி காப்பாற்ற பார்த்தா ஆண்டவர் இப்படி வந்து போறாரு, பயப்படுறாங்க. அவரை பார்த்து ஐயோ கடல் மேல ஏதோ ஒன்று நடந்து வருதுன்னா அவர்கள் அது பேய் நினைச்சு ஒரு ஆவி நினைச்சு என்ன பண்றாங்க, கலங்கி போறாங்க. பிரியமாவே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கலக்கம் வருகிற போது கலங்காதே மகனே என்று சொல்லி நம்மை தேற்றுகிறவர் ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய விசுவாச நிலை என்ன என்பதை ஆண்டவர் கண்டுகொள்ளத்தக்கதான் அவர்களை விட்டு கடந்து போவது போல இருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 49ஆம் வசனத்தில் கடலில் நடந்ததை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு for they all saw him and were terrified. But immediately he spoke to them and said, "Take heart, it is I. Do not be afraid." அவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், நான் தான் மேசியா,
உங்களுடைய கலக்கத்துல, உங்களுடைய வேதனையில உங்களை விட்டுட்டு போகல. பயப்படாதீங்க, கலங்காதீர்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்லுகின்ற ஒரு காரியம், சீசர்களும் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not fear or be troubled. என்னை கூட கலக்கத்தோடு பல்வேறு விதமான வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். நோய்களின் பிடியிலே அல்லது கடன் பிரச்சனைகளிலே, கவலை, கண்ணீர், துக்கம், துயரத்துல, இழப்புகளின் மத்தியில வெறுமையா இருக்கிறோமே என்று சொல்லி, ஆனால் கடவுள் உங்களை நிரப்புவார். அவருடைய வார்த்தையினால நிரப்புவார். அவருடைய வார்த்தைகளும் சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள். அதன் பிறகு நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்களே, இந்த சீசர்களுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்துல அவன் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன? அவர்களுக்கு அது ஒரு பேயாக தெரிந்தானால் அவர் வந்து சொன்ன பிறகு அவர்கள் தங்களை சுதாரித்துக் கொண்டார்கள். ஒருவேளை இருட்டு நேரத்தில் போகும்போது நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஏதோ ஒன்று வந்து தனியா போயிருக்கும் போது ஏதோ ஒருத்தர் அந்த பேய் பிசாசு பத்தி நம்மளுக்கு ஒரு தெரியும் இல்லையா, பேய் வர மாதிரி இருந்தது. அதுவும் அந்த மாதிரி ஏதாவது கதை எதனா சொல்லி விட்டாங்கன்னா அந்த நேரத்துல கடைக்கு எதனா போயிட்டு வர ஒரு 10 மணின்னு சொன்னா வெளியே போகும்போது கரெக்ட் போயிடுச்சுன்னா யாருன்னா பேய் வரும் அப்படின்னு சொல்லி போயிடும். அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்று சொல்றாங்க. அது போல சீசர்கள் கலக்கப்படைத்தார்கள். கடவுள் அவரை தேய்ச்சினார். 51ஆம் வசனத்தில் இயேசு அவர்கள் படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. கடலின் மேல் நடந்து வந்து அவர்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி அவங்களோட அந்த கடல்ல கப்பலில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அந்த படகுல உட்கார்ந்து கொண்டார். இயேசு அன்புள்ளவர் என்பதற்கு இதை விட வேற என்ன ஒரு உதாரணம் சொல்ல முடியும்? அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அக்கறையோடு சொன்னவர் அம்போ என்று விட்டு போவாரா? அவர் வந்தார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். ராஜா அவருடைய கர்த்தர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். எதற்காக போகிறார்? தடைகளை தகர்த்து கூட நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் செம்மையான பாதையில நடக்க நமக்கு முன்பாக அவர் நடக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியில அதே போல நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். The Lord is good, a stronghold in the day of trouble. He knows those who take refuge in Him. The Lord is good. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர் இல்லையா? கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர், நல்ல கடவுள். உன்னை மனை தேடி அவர் வந்தார். இப்பெல்லாம் நீதிமான்கள் அல்ல, தொலைந்து போனவர்கள், கெட்டு போனவர்கள், காணாமல் போனவர்கள், பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள். அவர் வரவில்லை என்றால் நமக்கு வாழ்வு கிடைத்திருக்கார். இன்றைக்கு நாம் வாழ்வு பெற்றிருக்கோம் என்றால் அவராலே. கடவுள் நம்மை கரை சேர்ப்பார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆகவேதான் இன்றைக்கு பாடின 107வது பாடலில் கூட அந்த ஒரு சரணத்துல மிக அழகான ஒரு இல்லையா, அந்த நம்பிக்கையை உணர்த்துகின்ற பாடல், நம்பிக்கையை உண்டுபடுகின்ற ஒரு பாடல். எந்த தாசன் நேசரை வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமே அப்பால் கரை ஏற்றியே விடு. ஆகவே அந்த நம்பிக்கையை கொடுக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு அத்தியாயம் இருக்கிறது. இங்கே முடிந்து போகவில்லை என்று சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆதியாகமம் இன்றைக்கு வாசி கேட்ட பழைய தோணியில ஆதியாகமம்
9ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கின்ற போது அங்கே கடவுள் நோவாவை அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றின பிறகு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். He establishes a covenant with Noah. அதுல பார்க்கின்ற போது 11ஆம் வசனத்துல பாருங்க, இனி மாம்சமானவர்கள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று பூமியை அழிக்க ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை. இப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவர் ஒரு வில்லை, அவருடைய சொந்த வில் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அது மற்றவங்க யாரும் வில்ல வச்சிருக்கிறாங்க தெரியல, ஆனால் இங்கே பார்க்கின்ற போது அவருடைய சொந்த வில் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 13ஆம் வசனம், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கு உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம். இது 16ஆம் வசனத்தில் பாருங்கள், இது நித்திய உடன்படிக்கை. அதாவது மழை வர மாதிரி தெரியும் போது அந்த வில்லு வரும். அந்த வில்லு எப்படி இருக்குது நீ பாத்துட்டீங்களா? ரவுண்டா இருக்குதா பாதியா இருக்குது? அந்த போ இல்லையா, அந்த அம்பு எப்படி இருக்கும்? சாரி, வில்லு வளைஞ்சிருக்கு இல்லையா? அது போல அது எவ்வளவு கலர்? 7 கலர்ஸ் இல்லையா? 7 என்று சொல்லும்போது முழுமையான ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். எஸ்டாப்ளிஷ்ட் a covenant with Noah. நான் அழிக்க மாட்டேன் போறான்னு, மழைனால அது வெள்ளத்தினாலையோ ஜலப்பிரளயத்தினால அழிக்க மாட்டேன் அப்படி சொன்னவர், அது மழை வருகிற போது இது வருகிறது என்றால் அவர் அதனை நினைத்து பார்ப்பார். அப்பேற்பட்ட ஒரு பிராமிஸ் பண்ணியிருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? எங்க கடல்ல விழுந்து மாண்டுவோம், நம்ம கைவிட்டு வரலாம் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் ஜலப்பிரளயத்தினால் சந்தரிக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் அதை நிறைவேற்றுகிறவராக அவர்களை வந்து காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. அது ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி யோவான் 3:14 பார்க்கிறோம். ரோமர் 5:8 நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படினார் என்று சொல்லி மத்தேயு 18:14 பார்க்கிறோம். இந்த சிறியில் ஒருவனாகிலும் கெட்டு போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தமல்ல என்று சொல்லி மத்தேயு 25:40 பார்க்கின்ற போது இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி. ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் சரி, இவன் தான் சாதாரணமானவன் என்று சொல்லி நாம் அற்பமா யாரையும் எண்ணிவிட முடியாது. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய புது செயலாளராக இருந்த அண்ணன் பேட்ரிக் ஜாஷுவா அவர்கள், மனிதன் யார் என்று உலகில் யாருக்கும் தெரியாது, அவன் உருவம் கண்டு இவன் தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே என்று சொன்ன ஒரு மனுஷன். ஏன் நான் பேட்ரிக் அண்ணனை சொல்கிறேன் என்றால், ஜபம் 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 என்று சொல்லி தன் வாழ்நாளெல்லாம் அதற்காகவே ஜபத்திற்காகவே தன்னுடைய அதிகபட்சமான நேரத்தை செலவழித்தவர். இன்றைக்கு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக 6000க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமா இருக்கிறார்கள் என்றால், நம்முடைய தேசத்தை சுவிசேஷ மயமாக்குகிறார்கள் என்றால், அப்பேற்பட்ட மனுஷனுடைய ஜபம் முழங்கால் இயேசு கிறிஸ்துடைய சொந்த சகோதரர் யாக்கோபு நிறுவனத்தை பார்க்கிறோம் இல்லையா? அவருக்கு இன்னொரு புனை பெயர் என்ன தெரியுமா? கேமல் நீ என்று சொல்லி. கேமல் நீ அதாவது ஒட்டகத்தின் முழங்கால் என்று சொல்லி. அப்போ அவருடைய முழங்கால் எவ்வளவா முழங்கால் படிட்டு இருக்கும், எவ்வளவா ஜெபித்திருப்பார். என்னுடைய சகோதரர், என்னுடைய அண்ணன் தான் இயேசு ரட்சகர் என்று சொல்லி அவர் தாம்பிகம் அடித்துக் கொள்ளவில்லையே. மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்த ஒரு ஜெப வீரர் என்பதை அவருடைய அண்ணனிடத்திலே கற்றுக்கொண்டார். அவர் ரட்சகர் அல்ல, அவர் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது என்பதை அவரும் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிற நீயும் நானும் ஜெபிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் அந்த ஜபம் உண்டா? பர்சனல் பிரேயர் உண்டா? மிக முக்கியமானது கிறிஸ்துவின் பிரியமானவர்களே,
நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரி. ஆகவே இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப் போது பரலோகத்திலே பிதாவின் சித்தமல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரிலே நாம் மென்மேலும் வளர வேண்டும் என்றால் அந்த அன்பிலே வேரூன்ற வேண்டும். இதை வாசிக்கிட்ட நிருப பகுதியில் கூட அதைத்தான் நாம் பார்த்தோம். எபேசியர் 3:14-21 வரைக்கும் பார்க்கிற போது அங்கே அந்த 17ஆம் வசனத்தில் பார்க்கிற போது விசுவாசத்தினால கிறிஸ்து நம்மில் வாசமா இருக்கவும் உள்ளான மனுஷன் அதுல என்ன பலப்பட வேண்டும். அந்த இன்னர் மேன் என்று சொல்வது உள்ளான மனுஷனா கான்சியஸ்ல நம்ம அது பலப்படணும். உள்ளான மனுஷன் அத மனசாட்சி இருந்தது. மனசாட்சி இல்லையா? மனசாட்சி எச்சரிக்கிற போது நான் அப்படி சும்மா கூடாது. உள்ளான மனுஷன் பேசுகிறான், அதுல பலப்பட வேண்டும். அது எச்சரித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் நாம் போகிற வழி போய்கொண்டே இருக்கும். கண் போன போக்கில கால் போகும், மனம் போன போக்கில மனுஷன் போய்கொண்டிருக்கிறான் என்ற நிலைமை அது மாற வேண்டும். ஜனங்களோடு சேர்த்து அப்படியே போகலாம் என்றல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அணுகுமுறையை வேதம் கொடுக்கிறது. We cannot lead our life or live as per our own whims and fancies. நம்முடைய மனப்போன போக்கில நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. ஏனென்றால் பரலோகம் என்பது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு போக நாம் தகுதியுள்ளவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும். நானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். நானும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், நானும் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவே எந்த ஆயத்தப்படுத்துதல் என்ற ஒரு காரியம் நம்மள வருகிற போது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்தில் நாம் சமாளிக்க முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவர் கடந்து வந்து நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து நம்மை காப்பார். ஆகவே அவரோடு கூட பயணிக்கின்ற ஒரு பாக்கியத்தை சீஷர்கள் பெற்றார்கள். நாமும் கூட சீஷர்கள் தான், நாம் பக்த கொடிகள் அல்ல. ஆகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த உலகத்துல அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக அவர் நம்மோடு வருகிறார். அவர் நடந்தே வருகிறார். எல்லா தடைகளையும் தகர்த்து கொண்டு போவார். ஆகவே எந்த பிரச்சனைகளையும் சமாளித்து முன்னேறி செல்வோம். நாம் வாழ பிறந்தவர்கள், ஆழ பிறந்தவர்கள், சாட்சி பகர பிறந்தவர்கள் என்பதை மனதிலே நிறுத்தி அவர் ஏற்ற சாட்சிகளால் தொடர்ந்து ஜீவித்த பரிசுத்தவான்கள் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். லாபத்திற்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.